ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்களுக்கு விஜய் இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பிளேஸுங்க. கொத்த கடையில வந்து என்ன கிடைக்குது, என்னென்ன கிடைக்குது அப்படின்றத வந்து ஒரு vlog மாதிரி போறோம். அண்ணே வந்து புதுசா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிளேவர்லாம் ஆட் பண்ணி போடுறாப்ல. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபிளேவரே வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட ஃபிளேவர் எல்லாமே அந்த வெத்தலையோட ஃபிளேவர்லாம் உள்ள வருது. அப்படி சாப்பிட்றதுக்கு மாதிரி திறந்து பார்க்கலாம். அவ்வளோதானே, எப்படி இருக்கு? சூப்பராக. ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்களுக்கு விஜய் இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பிளேஸுங்க. கொத்த கடையில வந்து என்ன கிடைக்குது, என்னென்ன கிடைக்குது அப்படின்றத வந்து ஒரு vlog மாதிரி போறோம். நான் தனியா போலங்க. இந்த தடவை வந்து ஒரு முக்கியமான நபரை வந்து தூக்கி போட்டு போறோம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎன் vlogger. சோசியல் மீடியால வந்து இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு போறதெல்லாம் போக மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று எடுத்து போடுறோம் போயிருது. என்னை பத்தி எவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. டிஎன் vlogger மதுரை. பாரதி தான் என்னோட நேம். தம்பி, இன்னைக்கு நம்ம வந்து ஒத்த கடையை வந்து ஒரு vlog டூர் பண்ண போறோம். ஓகே, அந்த ஏரியால வந்து குடிக்கிறதுக்கு ஜூஸ் என்னென்ன கிடைக்குது, சாப்பிட்றதுக்கு வெஜ் ஹோட்டல் என்ன இருக்கு, நான்வெஜ் ஹோட்டல் என்ன இருக்கு, அது போக வந்து என்னென்ன இருக்குன்னு போற வழியில பாக்குறோம். பாக்குற இடத்தெல்லாம் சிட்டிங்க போடுறோம். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல போறோம். போமா, ரெடி? ஓகே, டன். ஒத்த கடை மச்சான். தம்பி, அடிக்கிற வெயிலுக்கு கரம் ஜூஸ் குடிப்போமா? குடிக்கலாமே. அண்ணே வந்து புதுசா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிளேவர்லாம் ஆட் பண்ணி போடுறாப்ல. சோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாப்பமா. ரெடி பண்றா, பசிக்குதுடா. வெத்தலையும் குல்கந்த் அதுவும் கரம் ஜூஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு? அந்த ஃபிளேவரே வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் குடிடா, நல்லா குடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட ஃபிளேவர் எல்லாமே அந்த வெத்தலையோட ஃபிளேவர்லாம் உள்ள வருது. அப்படி வெத்தலை சாப்பிட்டா வந்து நல்லா ஒரு எனர்ஜியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது கரும் ஜூஸோட குடிச்சோம்னா அடிக்கிற வெயிலுக்கு தரமா இருக்கும். இந்த இடமே ஒரு வைபா இருக்கு. அந்த கரும்பு கருக்கும் நல்லா குளிக்குளுன்னு இருக்கு. இடமும் குளுக்குளுன்னு இருக்கு. குடிக்கவும் மனசும் குளுக்குளுன்னு இருக்கு. அங்கிட்டு 4 பிள்ளைங்க இருந்தா இன்னும் கொஞ்சம் குளுக்குளுன்னு இருக்கு. ரொம்ப வெறி பிடிச்சி போய் தெரிஞ்சுக்கிருக்க. நீங்க 90s தானே நீ? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரும்பு ஜூஸில் வந்து ஃப்ரூட்ஸை மட்டும் ஆட் பண்ணி இப்போ கொடுத்துட்ருக்கீங்க. வெத்தலை ஜூஸ் இருக்குது, பீட்ரூட்டும் மாதுளம்பழம் திராட்சைப்பழம் 3 சேர்ந்து பவர் பூஸ்டர்னு சொல்லி அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பவர் பூஸ்டர்னா பீட்ரூட்டு திராட்சைப்பழம் மாதுளம்பழம். ஏன் பவர் பூஸ்டர்னு பேர் வச்சிங்க? இதே வச்சுட்டோம். பவர் பூஸ்டர் நான் எனர்ஜி ட்ரிங்க்னால அதை அப்படியே வச்சாச்சு. பீட்ரூட் இருக்கனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. அது மாதிரி அன்னாச்சி போட்டு கொடுக்குறேன், சப்போட்டா போட்டு கொடுக்குறேன், கொய்யா போட்டு கொடுக்குறேன். வெத்தலையும் குல்கந்து சேர்ந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்டாக கொண்டு வந்துட்டே இருக்காங்க நம்ம மதுரைக்குள்ள. அது நம்ம ஒத்தக்கடை ஏரியாவுக்குள்ள வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதோட இறக்கி மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா ரிசீப்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. சாப்பிட்றதுக்கு மாதிரி திறந்து பார்க்கலாம். அவ்வளோதானே, எப்படி இருக்கு? சூப்பராக. வளர் நகர் தாண்டனமே லெஃப்ட் சைடு வந்து ஒரு நர்சரி கார்டன் இருக்கு. டெக்கத்லானுக்கு முன்னாடியே அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பக்கத்தில் வந்து பிரியாணி கடை போட்டுருக்காரு அண்ணன். கடை பேர் வந்து சாஜித் பிரியாணி கார்னர். சிக்கன் பிரியாணி வந்து அவங்க வந்து 80 ரூபா. 80 ரூபாய்க்கு நல்லா இருக்கு. இங்கே வாங்குறவங்ககிட்ட கேட்டேன், ஒரு ஆள் நல்லா சாப்பிடலாம் ப்ரோ அப்படின்னு. முட்டை பிரியாணி 50 ரூபா, பிளைன் 40, 65 100 கிராம் 40. பாலாஜி நர்சரி கார்டன். தென்னை அப்படி மெர்ச் பண்ணி இப்படி எடுத்து இப்படி காமிச்சு சாப்பிட்டு அப்படியே சூப்பராக இருக்கும். எப்படி ஒரு ஒத்தக்கடை ஏரியாவில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன ஃபுட்டு ப்ரோ? பிரியாணி, பரோட்டா, புகாரி. நியூ புகாரியில் சூப்பராக இருக்கும். மேட் சிக்கனில் பிரியாணி பிடிக்கும். எனக்கும் மேட் சிக்கன் தான். ரைஸு நூடுல்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ப்ரோ. இங்கே தேங்க்யூ கஃபே. இங்கே முன்னாடி பானிபூரி கடை இருக்கும்போது தேங்க்யூ கஃபேக்கு முன்னாடி அது நல்லாயிருக்கும். காளானு எல்லாமே இருக்கும். ஜம்ஜம் ஸ்வீட்ஸ்லேயும் அங்கே என்ன பிடிக்கும்? பாவ் பஜ்ஜி, சமோசா சூப்பராக இருக்கும். ஜம்ஜம்
அண்ணே வணக்கம்ண்ணே, உங்க பேரு? வணக்கம், என் பேர் செந்தில் முருகன். நம்ம கடை வந்து ரொம்ப பழமையான கடைன்னு சொன்னாங்க ஒத்தக்கடை ஏரியாவில். இந்த ஒத்தக்கடையிலே முதல் அல்வா கடைங்கிறது எங்கள் அப்பா ஆரம்பித்தது. 60 வருஷத்துக்கு முன்னால் இந்த கடையை ஆரம்பித்தாங்க. அதில் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது 3வது தலைமுறை, எங்களுக்கு 3வது தலைமுறையாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கடையில் என்னென்ன நல்லா மூவ் ஆகும்? ஸ்பெஷல் வந்து அல்வா, மோட்டா, மிக்சர், முறுக்கு, காராச்சேவு, இந்த ஐட்டம்லாம் எங்கள்கிட்ட ஃபேமஸ். இப்போ நம்ம அல்வா வந்துங்கிறக்காண்டி நிறைய இடத்துல தூரமாக இருந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அல்வா ஃபேமஸ் ஆக காரணம் தொடர்ந்து கொடுக்குற அந்த ஒரு குவான்டிட்டியும் அந்த தரமும் தான் அந்த அல்வா ஃபேமஸாக இருக்குது. ப்ராப்பராக முத நாளே அந்த கோதுமையை ஊற வச்சு அதுக்கு அடுத்த நாள் ஆட்டி அதுக்கு அடுத்த நாள் தான் ஒரு அல்வா வர்றதுக்கு 3 நாள் ப்ராசஸ். அந்த 3 நாள் ப்ராசஸையும் இது நாள் வரையும் நாங்கள் சக்ஸஸாக பண்ணுறதுனால தான் அந்த அல்வா இவ்வளோ தூரத்துக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு. நம்ம ஒத்தக்கடை ஏரியாவில் வந்து நம்ம கடை ஒரு ஃபேமஸான கடையாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சு வேறு என்ன கடைகள் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? புரோட்டா கடை நிறைய இருக்குது. இப்போ டெவலப் ஏரியாவை ஆனதுனால அரிசி மண்டி வந்திருக்கு. மதுரையில் இருக்கக்கூடிய பல ஸ்வீட்ஸ் எல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலி ஒத்தக்கடை வந்து வந்து ஒரு கிராமம் மாதிரி இருந்துச்சு. ஆரம்ப காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால இது ஒற்றை கடை, அதாவது ஒரு கடை இருந்த ஊரும்பாங்க. இங்கே ஒரு மேலூருக்கும் மதுரைக்கும் இடையில இதுதான் வந்து போக்குவரத்து பாதை. இந்த பாதையில் வந்து மாட்டு வண்டியில் அந்த வணிகர்கள் நெல் இது கொண்டு போகிறப்ப அந்த மாடுக்கு தண்ணி காட்டுறதுக்காக இந்த ஒரு கிணத்துக்கிட்ட ஒரு தொட்டி, இங்கே ஒரு வெத்தலைபாக்கு கடை, அந்த ஒரு கடை இருந்தனால இது ஒற்றை கடைன்னு பேர். இப்போ அவங்க நாங்கள் கடை ஆரம்பித்தோம் அதனால ஒற்றை கடைன்னு பேருன்னு சொல்லிக்கிறாங்க. புராதனமான விஷயங்கிறது இதுதான். ஆனமலை இருக்கிறனால இது புராதனத்துக்கு புராதனமான சின்னம். ஞானசம்பந்தர் கூட அவர் பாடல்ல ஆனமாமலை ஆதியாய இடங்களில் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதனால அவர் காலத்திலயும் இந்த மலையை பார்த்து பாடியிருக்காங்க. புராதன தலம், வழிபாட்டு தலங்களும் சுத்தி இருக்கிறனால இது நல்ல டெவலப்பான ஏரியாவா இருக்கு. எல்லாமே இருக்கிறனால மெட்ராஸ் மெயின் சாலையில் இருக்கிறனால நல்ல டெவலப் ஏரியா. இங்க ஒற்றை கடைன்னு தான் பேரு, இங்க இல்லாத கடையே இல்லை. உண்மையிலே அண்ணே சொன்ன மாதிரி ஏரியா பேர் ஒத்த கடை, ஆனா எங்கிட்ட திரும்பினாலும் கடைகள் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு இந்த ஏரியா. அவங்க வந்து அல்வா வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஒரு அல்வா வாங்கி நம்ம ஃபைனலி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஓரளவுக்கு வந்து நான் தனியாக என்னடா போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் உன்னோட ஞாபகம் வந்துச்சு. கேமராமேன் சொன்னாப்புல இன்னைக்கு டிஎன் லாகர் வந்து வெட்டியாக படுத்து கிடப்பாப்புல வீட்டில், அவரை இழுத்துட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டாப்புல. அவரை தனியாக கவனிச்சிக்கிறேன், நீங்கள் தனியாக கவனிச்சிக்கங்க, இல்லை சேர்த்து கவனிச்சாலும் சரி தான். டிஎன் லாகர் இவர் தான். இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நம்ம மதுரையில் வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சராக இருக்காரு. இவரை வந்து நம்மளோட vlog கெஸ்ட்டாக இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம்னா போய் வாங்கன்னு வரவேற்கலாம் செய்யல, போய் தூக்கி போட்டு வந்திருக்கோம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு க்ளோஸான நல்ல தம்பி. ஒத்தக்கடை ஏரியா எப்படி இருந்துச்சு? சூரிய ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருக்கு. சூர்யாக்கே டஃப் கொடுப்பேன் அந்த மாதிரி சூர்யா மாதிரி சிரிக்காம இருக்கேன். எடிட்டர் நோட் திஸ் பாயிண்ட். ஒத்தக்கடையில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ் வந்து சூப்பர் தம்பி. இப்போ நான்வெஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முனியாண்டி விலாஸ், அப்படியே வந்து இந்த முஸ்தபா கடை, முக்கியமான கடை, நியூ பிரியாணி சாப்பிட்டோம்ல. ஸோ அப்படியே நியூ மாஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட் டைம் வந்து செம்ம க்ரௌடாக இருக்கும். இந்த ஏரியாவுக்குள்ள வந்துட்டோம் நைட் டைம் அப்படின்னா நான்வெஜ்னு நியூ மாஸில் போய் ட்ரை பண்ணலாம். அங்கே நல்லா இருக்கும். வெஜ்னு எங்கே ட்ரை பண்ணலாம் சொல்லுங்கள்? சூரியனை ஹோட்டலு. ஆஹா, நம்ம அம்மன் 6 பிரான்ச் நம்ம இருக்குது. ஒத்தக்கடையில் ஒரு பிரான்ச். ஒத்தக்கடை அவங்ககிட்ட வந்து போய் ஒரு டீ 2 வடையை போட்டோம்னா கம்முன்னு கிடக்கும். 11 மணிக்கு போட்டோம்னா 4 மணி வரைக்கும் பசிக்காது. மீல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குண்ணே. அப்படியா? கூட்டு, அப்பளம், பாயாசம் சொல்லி நிறைய வெரைட்டி வச்சு கொடுப்பாங்க. ஸோ ஓவரால் நாங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் ஒத்தக்கடை ஏரியாவுக்கு போனீங்கன்னா என்ன உங்களுக்கு ஃபேவரட்டான கடை அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கடையில் உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்குறதுக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் கே. டாடா, பபாய், சியோ. மதுரை ஜேசி ரெசிடென்சியாக இருக்கும். தாங்கள் வந்த நோக்கம் மதுரையில் ஜேசி ரெசிடென்சியில் நியூசிலாந்து எஜுகேஷன் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே 8 இன்ஸ்டியூட்லேருந்து வராங்க. வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இங்கே வந்து விசிட் பண்ணி அவங்களோட டிஸ்கஷன் அண்ட் கன்வர்சேஷனை ஈஸியாக பிளான் பண்ணுறதுக்கு, அவங்களோட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நேராக வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு ஏகேசி கோ அப்ராட் கன்சல்டன்ட், இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம நேராக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போகலாமா? இந்த வீடியோல கொடைக்கானல்ல என்னெல்லாம் சாப்பிடலாம், எங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம், மஸ்ட் ட்ரை ஃபுட்ஸ் இன் கொடைக்கானல்ங்கிற ஒரு குட்டி vlog தான் பார்க்க போறீங்க. கொடைக்கானலுக்கு அடிக்கடி டிராவல் பண்ற கும்பல்ல நாங்களும் ஒரு ஆள். அதாவது மதுரைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இன்னொரு ஊர் எது அப்படின்னா அது கொடைக்கானல்னு மனசார சொல்லக்கூடிய ஒரு இடம் தான். அடிக்கடி வருவோம், வாரனாலும் கூச்சப்படாம வந்து போவோம், சலிச்சுக்காம மாசம் ஏறி இறங்குற ஒரு ஆட்கள் தான் நம்ம. ஸோ அப்படி கொடைக்கானலுக்கு அடிக்கடி போறோம். நமக்கு ஒரு சில கடைகள்லாம் நல்லா தெரியும், அங்க போய் நல்லா திருப்தியா சாப்பிட்டு வரோம். அதை நம்ம மக்களுக்கு சொல்லாமே அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஸோ கொடைக்கானல்ல எங்கெங்கெல்லாம் என்னென்ன டைம்ல என்னென்ன ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஒவ்வொன்றா சொல்லுவோம்.